நெகும்போ சிறை கொழும்பில் உள்ள கோஸ்டல் டவுன் ஆஃப் கொழும்பு, அதில் தான் அந்த சிறையில் தான் நடந்தது. அர்ச்சனா நாயக்கர் அவர் நீதித்துறை அமைச்சர், அவர் கூட பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னே இதுமாரி நடந்ததே கிடையாது எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பட்டமான பொய் அது. 2020 நடந்திருக்கு, 11 பேர் இறந்துருக்கிறாங்க. இப்போ ஆசியாவிலே நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம குழலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வேறு லெவல். இப்போ கனவுல கூட அங்கேருந்து தப்பிக்கலாம் முடியவே முடியாது குழல். இல்லை ஜெயிலு நீங்கள் உங்களை ஒரு லெவலில் மேலே கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எல்லாமே விதிமீறல்களாலே பார்த்தவங்கல்ல, விதிமீறினவங்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்குறேன். ஜெயிலை பொறுத்தவரையிலையும் நடத்துகிற முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலைல திறந்து விட்டா சாயந்தரம் தான். தண்டனை சிறைவாசிகள் வேலைக்கு போகிறாங்க, காசு சேனம், அவங்களுக்கு தான் யூனிஃபார்ம். படத்தில் பார்த்தா விசாரணை கைதிக்கும் யூனிஃபார்ம் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம காட்சி விற்றா தான் கள்ளச்சாராயம். கவர்மெண்ட் காட்சி விற்றுனா டாஸ்மார்க் தானே. நீ தான் போதைப் பொருள் உள்ளே கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுப்பாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் குற்றல் வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம எல்லாரும் அந்த கமல்ஹாசன் அவர்கள் நடித்த விருமாண்டி படம் பார்த்துக்கோம். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் இன்னும் யாரும் மறக்கவே முடியாது சார். அந்த ஜெயிலுக்கு நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம். ஆனால் அது அப்படி உண்மையாகவே இலங்கையில் கொழும்புன்ற ஒரு பகுதியில் நடந்திருக்குங்க சார். ஜெயிலுக்குள்ளேயே கைதிகளுக்குள்ளேயே கைது அடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இறந்துருக்காங்க நியூஸ் வருது. என்ன நடந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் அங்கே? இல்லை, விரும்மாண்டியில் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஜெயிலோட கதை பின்னணி தான். அது ஒரு நிஜ கதை தான். அது நான் அதை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன். நெகும்போ சிறை கொழும்பில் உள்ள கோஸ்டல் டவுன் ஆஃப் கொழும்பு, அதில் தான் அந்த சிறையில் தான் நடந்தது. அர்ச்சனா நாயக்கர் அவர் நீதித்துறை அமைச்சர், அவர் கூட பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னே இதுமாரி நடந்ததே கிடையாது எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பட்டமான பொய் அது. 2020 நடந்திருக்கு, 11 பேர் இறந்துருக்குறாங்க. நான் இப்போ ஆக்சுவலாக எப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 7 சிறை அதிகாரிகளும் இறந்துருக்குறாங்க, 30 பேர் மொத்தம் இறந்துருக்குறாங்க. இது பேர் மேலே ஒரு 100 பேர் கொடுங்காயம் ஏற்பட்டிருக்கிறாங்க. அவங்களாம் பாதிக்கு மேலே பிழைக்காதுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது ஒரு போதைப் பொருளுக்காக நடந்த கரைச்சல். ஜெயிலுக்குள்ளே பாதி பேர் போதைப் பொருள் வேணும் ஜெயிலுங்கிறது, பாதி பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. வேண்டான்னு சொல்கிறது யாராக இருப்பாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். போதைப் பொருள் வேண்டான்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் மக்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதெல்லாம் கடுமையாக ஃபைட் பண்ணி இருந்த ஒரு பீப்புள்ஸ். என்னோட கெஸ்ஸிங், அனுமானம் தான் அது. இவங்க போதைப் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும் அதில் இருக்காங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, 40,250 பேர் சிறை கைதிகள் இருக்கிறாங்க இலங்கையில். ஆனால் அவ்வளோ பேருக்கான ஜெயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. சும்மா ஹிட்லரோட நாஜி சிறை கூட மாதிரி தான். ஹிட்லர் என்ன பண்ணார், 500 பேர் அடைக்கிற இடத்துல 5000 பேர் உண்டை தள்ளுறது, அள்ளி பூட்டுறது, எல்லாம் மூச்சு முட்டி சாவுங்கடா அப்படின்னு சொல்லி. அதே ஸ்டைல் தான் அவங்களும். இப்போ ஆசியாவிலே நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம புழலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வேறு லெவலு. நம்ம கனவுல கூட அங்கேருந்து தப்பிக்கலாம் முடியவே முடியாது புழலில். நீ அதை நினச்சி கூட பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா புழலில் சிறைவாசிகள் பார்க்குறது ஒரு காம்பவுண்ட் வால், நீ வெளிலேருந்து பார்க்குறது ஒரு காம்பவுண்ட் வால். வெளிலேருந்து நம்ம காம்பவுண்ட் வால் பார்க்குறோமா, அது அந்த காம்பவுண்ட் வால் சிறைவாசிகள் பார்க்க முடியாது. அதுக்கே பெரிய லாங் கேப் இருக்குது. புழல் ஜெயிலில் நீங்கள் ஒரு ஜெயிலில் வெளிலேருந்து பஸ்ஸில் போக்குள்ள பார்க்குறீங்களா ஒரு காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் வால் உள்ள பிரிசனர் பார்க்க முடியாது. அவங்களுக்கு வேறு காம்பவுண்ட் வால். அதுக்கு ஒரு இடைப்பட்ட பகுதி இருக்குது. அதுக்கு பாதுகாக்கப்பட்ட போலீஸ் இருக்காங்க, தப்பிக்க முடியாது. அது எதனால் அந்த புழல் ஜெயிலில் அப்படி எடுத்தாங்கன்னா, புழல்லே எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு 4000 பேர் கூட இருக்க மாட்டாங்க சேர்த்தா. மென்ஸில் தண்டனை டிபிடி எல்லாம் சேர்த்து ஒரு 4000 பேர் இருப்பாங்க. இது 2400 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் சார். பொதுவான ஒரு கேள்வி சார், இந்த ஜெயிலுன்ற ஒரு விஷயம் எடுக்கும்போது அங்கே கைதிகள் திருந்துவதுக்கா வருந்துவதுக்கா? திருந்துறதுன்னு நினச்சா திருந்திக்கலாம், பள்ளிடம் போகிற மாதிரி தான். படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம், பழா போகணும்னு நினச்சா பழா போகலான்னு சொல்லுவாங்கள்ல. நீ திருந்தன்னு முடிவு எடுத்து போனால் திருந்தலாம். ஆனால் இங்கே இப்போ நீ இந்த நியூஸ் பார்த்த பிறகு நிறைய ஜெயிலுக்குள்ளே போனவங்க தான் குற்றம் சமூகம் அதிகமாக பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் வெளியே வருது இல்லைங்க சார். அப்போ இங்கே சிறைத்துறை மாறணுமா இந்த ஒரு கேள்வி வருது. அங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் இப்படி இருக்குது சிறைத்துறை. பொதுவாக எனக்கு கேட்குறேன். ஆமாம், இங்கேயும் இப்படி தான் இருக்குது சிறைத்துறை. நீங்கள் அந்த விரும்மாண்டி படம் சொல்லி சிறைச்சாலையும் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், அது மோகன்லால்லாம் நடிச்சிருப்பாரு. செம்பூவே பூவேன்னு ஒரு அருமையான பாட்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்தமான் ஜெயிலை பேஸ் பண்ணி எடுத்த படம். நிறைய ஷாட்டுகள் அந்தமானில் எடுத்தாங்க. அது பார்க்கவே முடியாது, ரொம்ப கொடூரமாக எடுத்திருப்பாங்க. அதாவது இப்படி தான் பிரிட்டிஷ்காரர் நம்மளை ட்ரீட் பண்ணான் அப்படின்னு சொல்லி.
அதுக்கப்புறம் மனித உரிமைகள் வந்துச்சு, வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து நம்ம மீண்டோம். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வந்துச்சு, நம்மளும் மனுஷன் தான், பிரிசனுக்கு போயிட்டதுனால ஒருத்தர் கெட்டவர் இல்லை அப்படின்லாம் மைண்ட் செட்டு கொண்டு வந்து நிறைய சலுகைகள்லாம் சிறைத்துறைக்கு வழங்க ஆரம்பித்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல் ஃபீல் கொண்டு வந்தாங்க ஜெயிலை. இப்போ நமக்கு இங்கே சென்ட்ரலுக்கு எதிர்த்தாப்புல இருந்தது இல்லையா பழைய ஜெயிலு, அதெல்லாம் மறந்து போயிருக்கும் உங்களுக்கு. அந்த கமலஹாசன் கூட சொல்லுவார் வசூல்ராஜ் பேசுகிற, எங்கே படிச்சிங்க டாக்டருக்கு, சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஆப்போசிட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ஜெயில்னா இருக்குது அப்படின்னு. சென்ட்ரல் ஜெயில் வந்து அந்த ரோடு உள்ளே போனால் வலது பக்கம் டவுன் இறங்கி போவோம், போனால் சென்ட்ரல் ஜெயிலுக்கும் இந்த பக்கம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் இந்த பக்கம், அது காவாய்க்கு இந்த பக்கம், இது காவாய்க்கு இந்த பக்கம். அதில் பெரிய கலவரம் இருந்துச்சு வெள்ளரவி இருந்தபோது. வெள்ளரவி சேரா டீம்லாம் பழசில் இருந்தாங்கன்னா நார்த் மெட்ராஸு பெரிய டான்கள் அவங்கெல்லாம் வந்து வெள்ளரவி இருந்தபோது பெரிய கலவரம். அதில் சிறை காவலர்கள்லாம் ஒருத்தர் ஃபயரிங் வச்சு கொளுத்தி விட்டாங்க ஒருத்தர். ஐ திங்க் அவரோட பேர் ஜெயக்குமார், என்னோட நினைவு சரியாக இருந்தால். அந்த குத்தூசின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அரிசியை இப்படி குத்தி பார்ப்பாங்க நல்ல அரிசியாக கெட்ட அரிசியான்னு, அந்த குத்தூசியாலே குத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டாங்க அவரையெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஜெயில் வந்து இங்கே போணுச்சு, புழல் போணுச்சு. கலைஞரோட ஆட்சி காலத்துலாம் புழல் போச்சு. இங்கேயும் ஜெயிலுக்குள்ளேயே ஒரு மர்டர் ஆகிருக்கு. பாக்ஸர் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே மர்டர் பண்ணாங்க. அப்போ வந்து தண்டனை ஜெயிலில் வந்து கொஞ்சம் பேர் டிபிடிஓ போட்டிருந்தாங்க, குண்டாஸ் கைதிகள் இங்கே இடம் இல்லைன்னு இங்கே போட்டிருந்தாங்க. அப்போ டைல்ஸ் கல்லாலே கொலை நடந்துச்சு, இங்கே கொலை நடந்திருக்கு. நம்ம இதில் பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ளே உள்ளே இறங்கி கொலை பண்ணியிருக்கிறாங்க, கேஸ் வாங்கி உள்ளே போய் கொலை பண்ணியிருக்கிறாங்க. கொலை பண்ணுறதுலாம் அப்போது அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கு இல்லைங்க சார், அப்பயும் இந்த அரசு கண்டுக்க மாட்டாங்க. இல்லை ஜெயிலில் வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு லெவலில் மேலே கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எல்லாமே விதிமீறல்களாலே பார்த்தவங்கல்ல, விதிமீறினவங்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்குறேன். ட்ரங்க் அடித்தவன் நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? அடுத்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் எல்லாத்தையும் தயார் தானே, பிகினிங் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தது அதே தான் சார். அதேமாதிரி இப்போ இந்தமாதிரி குற்றம் பண்ணி உள்ளே போகிறவங்களே ஒரு கேங்காக பிரிகிறாங்களே சார், வந்து இந்த மாதிரி கேங்கு, நீ அந்த கேங்கு, நான் அதை கெத்த அப்படின்னு. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா இங்கே நடந்ததும் அதே சம்பவம் தான். கேங்குன்னா ஜெயிலையும் ஜாதி இருக்குது, ஜெயிலையும் கண்டிப்பாக இருக்குது, அங்கேயும் இருக்கே. தமிழர்கள் சிங்களர்னு ரெண்டாவது தானே பிரிஞ்சிருக்காங்க. தமிழர்கள் தான் போதை வேண்டான்னு சொல்கிறாங்க, போதைப் பொருள் வேண்டான்னு தமிழர்கள் சொல்கிறாங்க. சிங்கள போதை வேணும் தானே சொல்கிறான். அவனோட ஜெயிலில் அவனோட நாடுங்கிறான். எங்கே போய் அவங்க டார்ச்சரை பாருங்கள். வெளியில் ஆல்ரெடி வார் முடிஞ்சு உள்ளே போய் பாதி பேருக்கு மேலே ஊனப்படுத்திட்டான்னு வச்சுங்க. நல்ல கால் கையோடு வந்தாலே உங்களை ஃபயரிங் பண்ணாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். 2009 உச்சம். அதில் மிச்ச மீதி உள்ளவர்களே சிறை தண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம மீனவர்கள் இங்கேருந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னு சுடுறான், பிடிச்சி கொண்டு உள்ளே வேற போடுறான், போட்டை சீஸ் பண்ணுறான், போட்டை ஸ்க்ராப் பண்ணுறான். போட்டு ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி வழக்கு ஒன்றும் உங்களுக்கு வந்து கடத்தலில் மாட்டின போட்டை கொடுக்க வேண்டியதில்லை, எல்லை தாண்டி மீன் பிடிச்ச போட்டை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. ஆனால் கொடுக்குறது கிடையாது, ஸ்க்ராப் பண்ணுறது. அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கான். அது கடலில் ஒரு பார்டர் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு அது பேர் என்ன, பலூனால் ஊதப்பட்ட ஒரு வளையம். அது காற்றுல நவந்து போயிடும், இவங்க போய் மாட்டிப்பாங்க, தொக்கா சிக்கிறது. ட்ரக்கு கடத்துறவங்க தனியாக இருக்காங்க, அது தனி, அது டிபார்ட்மெண்ட் வேறு, மீன் பிடிக்கிறது டிபார்ட்மெண்ட் வேறு. அவங்கள விட்டுறது, இவங்கள பிடிச்சிக்கிறது, இவங்கள பிடிச்சி கொண்டு போய் கணக்கு காமிக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் அட்டுழியமாக நடக்குது அங்கே. அதான் சார், இந்த மாதிரி ஜெயிலில் அந்த பெரிய குற்றம் பண்ணிட்டு வரவங்களும் அதே ஜெயில் இருக்காங்க, சின்னதாக தெரியாமல் அதாவது சூழ்நிலைக்கு தெரியாமல் பண்ணுறவங்களும் உள்ளே போகிறாங்க. அப்படி ரெண்டு பேரும் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் நடத்துகிறாங்க? அந்த ஜெயிலுக்கு எல்கேஜி பையனும் அதே ஸ்கூலில் தான் இருக்கான், 12வது பையனும் அதே ஸ்கூலில் தான் இருக்கான். பிளாக் வேறு இடத்துல தானே படிக்கிறான். எல்கேஜி பையன் வேறு இடத்துல படிப்பான், அவனை நடத்துகிற முறை வேறு மாதிரி இருக்கும். இங்கே 12வது பையனை நடத்துகிற முறை வேறு மாதிரி இருக்கும். ஜெயிலை பொறுத்தவரையிலையும் நடத்துகிற முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலைல திறந்து விட்டால் சாயந்தரம் தான். தண்டனை சிறைவாசிகள் வேலைக்கு போகிறாங்க, காசு வேணும், அவங்களுக்கு தான் யூனிஃபார்ம். படத்தில் பார்த்தா விசாரணை கைதிக்கும் யூனிஃபார்ம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ புழல் வந்து ஒரு அட்வான்ஸு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இப்போ நான் போயிட்டு வந்தேன் சனிக்கிழமை நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இடையில போகல. அப்போ வந்து வழக்கறிஞர் மனு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நாங்கள் நேரடியாக போய் இந்த மாதிரி வக்கீலும் சிறைவாசி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியும், இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் ஐடி கார்டை வச்சு அந்த யாரை அக்யூஸ் பார்க்கணுமோ அவங்களோட நம்பரை போட்டு அவங்க ஃபோட்டோஸ் வந்துடுது, நம்ம ஃபோட்டோஸ் வந்துடுது. செம்ம டெவலப்மெண்ட்டு புழல். நம்ம ஃபோட்டோ வந்துடுது, நம்ம பார் என்ரோல் நம்பர் வந்துடுது, அவங்க கைதியோட ஃபோட்டோ வந்துடுது, இந்நேரம் தான் பார்க்க போகிறீங்கன்னு. அப்படியே அழகாக அது ஒரு வெளியில் போகுது. செல்ஃபோன்லாம் வெளியிலே சீசிங். இந்த வாட்ச்சு இது என்னது, டிஜிட்டல் வாட்ச், இதெல்லாம் அலோடு இல்லை, உள்ள அலோடு இல்லை. டிஜிட்டல் வாட்செல்லாம் வாங்கி வெளியிலே வச்சிடுறாங்க, உள்ளே வச்சுட்டு வந்துடுங்கன்னு. அழகாக உள்ளே போய் உட்காந்தோன்னே அப்படியே சிறைவாசிகள் பூத்து போட்டு கொடுத்துட்றாங்க. 3ஆம் நம்பர் பூத்து, 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் பூத்துது ஸ்லிப்பு ஃபோட்டோ இருக்கு, வேணா தர்றேன், அந்த ப்ளர் பண்ணி போடுங்க, யாரை பார்த்தேன்னு ப்ளர் பண்ணி போடுங்க. பூத்துப்படி உட்காந்தாச்சு. உட்காந்தபடி அவங்க வந்து பார்த்துட்றாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களே அழைச்சி வந்து உட்கார வச்சிடுறாங்க. பார்த்துட்டு ஒரு சின்ன கிரில் வழியாக
சவுண்டாக பேசி கேட்டுட்டு தகவலை வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். முன்னாடி அப்படி இல்லை, பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருவோம். இப்போ நீ ஒரு சிறைவாசியோர் நீ ஒரு லீடு கொடுப்ப, இந்த அவர் ஒருத்தர் உள்ளே இருக்காரு, அவர் எடுத்து ஒரு வக்கீல் வேணும் அப்படின்னு லீடு அப்படி. இப்போ லீடுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒரு ஆளை தான் பார்க்கணும், ஒரு ஆளை தான் பார்க்கணும். நீங்கள் அவங்க வேணால் உள்ளேருந்து இவங்க எடுக்காமல் கிடக்குறாங்க, அடுத்து அந்த டைம் முடிஞ்சோன்னா அவங்க உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அங்கே எல்லாம் புழலில். அது கலவரத்து புழலில் கூட ஒரு இடையில ஒரு கலவரம் இருந்தது தம்பி. ஒரு சிறை அதிகாரி அட்டி இவங்களே தூக்கி கொண்டு போட்டு சாவத்தி அஞ்சிட்டாங்க புழலில். நான் சொல்கிறது ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும். கொன்ற பார்த்தாங்க, அட்டி செம்மாட்டியானா ஒரு சிறை ஜெயிலரே. அவர்லாம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் பாவம் அவர். அதோட அவர் நிறைய ரிட்டையர் ஆகிருப்பார், ரொம்ப வயசானவர், அப்பயே வயசானவர் தான். அங்கேயும் நடந்திருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் உண்டு. சரி, நீங்கள் சொல்கிறத பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வருது சார். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களாம் வந்து எங்கேயும் பெரிய குற்றங்களை பண்ணிட்டு வந்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள், சரி ஓகே சார். ஆனால் ஜெயிலுக்குள்ளே போதைப் பொருளோ மற்ற தேவையில்லாத விஷயம் உள்ளே வரும்போது அது வந்து ஒரு சிறை அதிகாரி கண்ட்ரோல் பண்ணலாம் சார். இப்போ இந்த சம்பவத்துலையும் போதைப் பொருள் வேணும் வேணாம் தான் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு சிறைத்துறையில் போதைப் பொருள் இருக்கவே கூடாது, ஆனால் இங்கே போதைப் பொருள் வேணும் வேணான்னு சொல்லி பிரச்சனையாக வந்திருக்கு. இதே அவங்க கண்ட்ரோல் பண்ணல சார். நம்ம காட்சி விற்றா தான் கள்ளச்சாராயம், கவர்மெண்ட் காட்சி விற்றுனா டாஸ்மார்க் தானே. நீ தான் போதைப் பொருள் உள்ளே கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதுவும் தப்பு தானே. நம்ம தான் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுப்பாங்க செல்ஃபோன்லாம். ஆனால் அதுவும் தப்பு தானே. லாஸ்ட்டாக இப்போ வெள்ளைக்காளியை போடுறதுக்கு போன வாரத்தில் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இங்கே புழலில் அசம்பிள் பண்ணுறாங்க. வெள்ளைக்காளி மதுரை சிறைவாசி, மதுரை சேர்ந்த ராஜபாண்டியோட குரூப்பு, அது கே குருசாமி ராஜபாண்டிய பெருங்க அது. அதில் வெள்ளைக்காளி இங்கே இருக்குள்ள 1 கோடி ரூபா பேரம் பேசி லாலி மணிகண்டன் போடுறதுக்கு அந்த டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க தானே. 25 லட்சம் கையும் மாறி இருக்குது பணமும். இந்த நாள் தானே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாங்க போல இருக்கு எல்லாரையும். இந்த நாள் நேற்று போட்டாங்கன்னா அந்த நேற்று தான் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாங்க எல்லா ஜெயிலையும் எல்லாரையும் டெப்டேஷன் மாதிரி. நீங்கள் அங்கே போ, நீங்கள் அங்கே வா, இங்கே வான்னு சொல்லி எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது தானே. எப்படி இந்த கம்யூனிகேஷன் எப்படி பாஸ் ஆச்சு? அப்போது சிறை கைதிகளுக்கு சிறைத்துறை அதிகாரிகளும் உதவி செய்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சிறைத்துறை அதிகாரி தான் மெயின். என்ன இவங்க எங்கேருந்து மற்றவங்க எங்கேருந்து உதவி பண்ணுறது? அவங்க எல்லாமே ஒரு மூச்சு காற்று கூட உள்ளே போகாது, ஒரு காக்கா குறி கூட உள்ளே போக முடியாது அவங்க ஹோப் இல்லாமல். இலங்கையில் இவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துச்சுன்னா இப்போ இத்தனை பேர் செத்துருக்கான் போலீஸ்காரன் சிறைவாசினா சிறை அதிகாரினா கார்னர் பண்ணி தான் கொண்டு இருப்பாங்க, இல்லாட்டி இப்படி கொள்ளுவாங்க. சும்மா கொள்ள முடியுமா ஒரு ஆளை? கார்னர் பண்ணி தான் கொண்டு இருப்பாங்க. இது இன்றைக்கி நேரத்துக்கு உள்ள பிரச்சனையா? இது போர்லேருந்து உள்ளவங்களை உள்ள வச்சுக்கிட்டு இன்னும் வச்சுக்கிட்டு அடிச்சாட்டி பண்ணிக்கிட்டு வாழ விடாமல் சாவும் விடாமல் கூட சொல்லுவாங்கல்ல. எதுக்காண்டி உள்ளே இருக்காங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நாடு மாரிலாம் ஜனநாயகமெல்லாம் நினச்சிட்டு போயிடாதீங்க, தொலைச்சி கட்டுருவாங்க. இப்போ நம்ம இங்கே தம்பி இங்கேருந்து செம்மரக்கட்டை வெட்ட போன ஒரு 18-19 பேரை சுடலையா தம்பி ஆந்திராவில்? கவுண்ட்டு சொல்கிறது 18-19 23 பேர் கணக்குது. கவுண்டே பாருங்க 18-19 சொல்ல வச்சுட்டு வாய். அப்போ மனுஷன் மரம் தானே வெட்ட போனான் காட்டுக்குள்ள. நீ கேட்கலாம் திருட தானே வந்தாங்கன்னு. மரம் தானே வெட்ட போனான், கூலி தானே இவன். வெட்ட சொன்ன அதிகாரி வெட்ட சொன்னவங்களாம் அங்கே தானே இருக்கான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் உள்ளே போயிட முடியுமா? டிஎஃப்ஓ சப்போர்ட் எல்லாம் உள்ளே போயிட முடியுமா? எல்லாரும் ஓப் பண்ணி தான் உள்ளே போனாங்க. அது சார் தப்பு செய்கிறவங்க மாட்டிங்க, ஆனால் அதை செய்ய சொன்னவங்க உள்ளே வர மாட்டாங்க, எங்கேயுமே மாட்ட மாட்டாங்க. வீரப்பாத்திர மரத்தையும் வெட்டி பல்லு விளக்கிட்டாரா என்ன? வீரப்பன் கூலி தானங்க, உள்ளே தானங்க வெட்டினார், மரம் வெட்ட போன ஆள் தானங்க. வீரப்பன் சொன்ன கணக்கு படி பார்த்தா 1 மாதம் தான் மரமே வெட்டினாங்கிறாப்புல அவர். அவரோட பேட்டியெல்லாம் இருக்குது, நான் 1 மாதம் தான் வெட்டினேன், இப்போ இங்கே எல்லாம் இவங்களே வெட்டி என் மாதிரில கணக்கே இருப்பிட்டாங்க அப்படின்னு. இவங்களே வெட்டி லோடாக ஏற்றிட்டு வீரப்பங்கல்ல எழுதுறது. ஏன்னா மறைஞ்சு வாழ்கிறவங்க மேலே நீங்கள் என்ன வேணுமோ சார்ஜ் பண்ணலாம். கேட்க போகிறாங்க வந்து யாருக்கு இது நிரூபிக்க முடியாதுல்ல. நீ அப்ஸ்காண்ட் ஆகிட்டினா உன் மேலே என்ன வேணுமோ சொல்ல வேண்டியதானே. சிறை வந்து ஒரு பெரிய நரகம். நீங்கள் சிறைச்சாலை படம் தயவுசெய்து எனக்காக ஒரு முறை பார்க்குறவங்க பாருங்கள், இதில் இருக்கும் ஓடிடி, அந்த பேர் என்னது யூடியூப்பில் இருக்குது அந்த படம்லாம். அவ்வளோ ஒரு கொடூரத்தை வந்து அந்த படம் அரங்கேற்றிருக்க. இன்னைக்கு வரைக்கும் சிறை அப்படி தான் தம்பி இருக்குது. சார் நிறைவான ஒரு கேள்வி சார். குற்றம் செஞ்சவங்க திருந்தணும் வருந்தணும் என்ற விஷயத்துக்காக தான் சிறைத்துறைன்ற ஒரு துறையே இருக்குங்க சார். ஆனால் சிறைத்துறைக்குள்ளே போகிற கைதிகளே வந்து திரும்பவும் குற்றவாளி தான் வராங்க. இந்த நிலைமை இன்னும் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சார்? சிறைக்கு போகிறது ஃபேஷனுங்கிறது முதல்ல மாறணும். அதை ப்ரொமோட் பண்ணி திரைப்படங்கள் எடுக்கிறது ஒழியணும். நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலும் ஒரு காமெடி சொல்லிட்டு போகிறேன், ஆனால் அது வந்து ஒரு கலாச்சாரமே மாறணும். அப்படியே சரி அதை ஃபேஷனுங்கிறது மாறணும். இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், நீங்கள் டிசைன் சட்டை போட்டிருக்கீங்க, இது ஃபேஷன்னு சொல்லி கொடுத்தது இது ஃபேஷன் கிடையாது. இது சும்மா எப்படி சொல்கிறது, இது சிவிலியன் ட்ரெஸ்ஸு தானே, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸு. ஒரு கிச்சா முச்சாங்கிறது வந்து ஃபேஷனுங்கிறது இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது, அது தப்பு தானே. அது ட்ரிம்மாக முடி வெட்டணும்னு சொல்லி கொடுக்கணும் தம்பி, டீக்காக முடி வெட்டிக்கணும், க்ளீன் ஷேவ் பண்ணணும். மாலை போட்டிருக்கேன், இல்லை க்ளீன் ஷேவ் தான் பண்ணுறது, க்ளீன் ஷேவ் பண்ணணும், ட்ரிம்மாக முடி வெட்டணும். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறதெல்லாம் கௌரவம் கிடையாது, நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லணும். பர்ஃபெக்ட்னஸும் ஒரு ஜென்யூனிட்டி, அது ஒரு குவாலிட்டி இந்த சமுதாயத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அடிப்படை மாறணும். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், ஜெயிலுக்கு போகிறது கெத்துங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு அந்த இது கூட 2ஆம் பிளாக்குள்ள செந்தில் 3ஆம் பிளாக்கு வரவும் அப்படின்னு
இன்ட்ரோலுக்கு பிறகு அவன் கதையை பற்றிய கை இப்படி போயிடும் வாயெல்லாம் இழுத்துக்கிட்டுன்னு ஒரு காமெடி ஷோவில் போட்டிருந்தாங்க பரிதாபங்களில். அதோட ரிசல்ட் என்ன? எல்லா படத்துலையும் ரிசல்ட் என்ன? அதை நம்ம எடுக்கிறதே இல்லை. ஆனால் மைண்ட் வந்து அதுலேருந்து உள்ள பாசிட்டிவ் பிக்கப் பண்ணிவிட்டு நெகட்டிவை தள்ளி விட்ரும். பாசிட்டிவ் மட்டும் மைண்ட் ஏற்றிடும், நெகட்டிவை தள்ளி விட்ரும். எந்த படத்துலையும் அந்த அக்யூஸ்டை வந்து பேஸ் பண்ணி படம் வருது இல்லை. நாயகனில் கமலஹாசன் யார் தம்பி? ஒரு டான் தான் சார், குற்றவாளி, சமூக விரோதி தானே. தளபதியில் ரஜினி மம்முட்டி யார்? குற்றவாளிங்க, சமூக விரோதி தானே. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம நேசிக்க வச்சுது எப்படி மனசு? சார் இப்போ நீங்கள் அந்த படம் சொல்லுங்க, இப்போயே அந்த புஷ்பா படத்தை எடுத்துக்கோங்களேன், அவனும் குற்றவாளி தான். சிம்மர கட்டப்பட்ட திட்டு பையன் தானே. அப்போ எப்படி அவங்கள பாசிட்டிவாக அவங்க மனசு நினைக்குது? சரி, அவங்க கமலஹாசன் சரிஞ்சு விடுறது இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம மனசு ஈரக்குலையாக இருந்து போகுதுல்ல. அப்போ அந்த மனசு எப்படி உங்களுக்கு டியூன் பண்ணுச்சு அந்த விஷயத்த? அப்போ என்ன செய்வாங்க, போலீஸு கெட்ட போலீஸ்னு படத்தை எடுப்பாங்க. இந்த கெட்ட போலீஸுக்கு இந்த நல்லவர் வந்து ரியாக்ட் பண்ணாருன்னு. அதெல்லாம் பெரிய மாஸ்டர் ஃபிலிம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கு, காட்டணும் காட்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சிறைக்கு போகிறது தப்புங்கிறத சொல்லணும். இப்போ இடையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், மதுரை, உசிலம்பட்டி அதெல்லாம் ஒருங்கிணைந்த 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம். சரி, தேனியெல்லாம் நீ பீஸ்ஃபுல்லாக வாடுறதுக்கான மாவட்டம் தம்பி. ரவுடிக்கோ இதுக்கும் வேலை கிடையாது. நீங்கள் அமைதியாக போய் அழகாக தென்மேற்கு பருவ மலை அடிவாரத்தில் வாழ்கிறதுக்கான தகுதியான இடம். அது ஒருங்கிணைந்த மதுரையாக இருக்குள்ள அதெல்லாம் அக்யூஸ்ட் பிரபண்டாமாச்சு. தூத்துக்குடி எல்லாமே சேர்த்து படத்தையும் அப்படி எடுத்தாங்க. நாங்கள் மதுரைக்காரங்க தானே, பழக்கத்தை செய்வோம் அப்படி இப்படின்னு ஒரு ஸ்லாங்கெல்லாம் போட்டு. அதெல்லாம் இல்லை. மதுரையில் சங்கம் வளர்த்துருக்குறாங்க, தமிழ் வளர்த்துருக்காங்க. திருமண நாயக்கன் மகால் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அது முதல்ல இந்தியாவில் 2வது உயர் நீதிமன்றம் இருந்தது மதுரையில். மதுரை கிளை நீதிமன்றம் வந்துச்சு. மதுரையில் சொல்கிறது என்னென்ன, சாப்பாடு 24 hours இட்லி, சரிங்க, விடிய காலத்தில் வடை, இப்படி எல்லாம் மதுரையில் பண்பாடு, பழக்க வழக்கம், அன்பு எல்லாம் மதுரையில் இருக்குது. அதெல்லாம் தள்ளி விட்டு இவங்க பூரா கூலிப்படம் மாதிரி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த மக்களை தவறாக டியூன் பண்ணுறது. அப்படியெல்லாம் கிடையாது. நெல்லைனா நெல்லையப்பர் சுவாமி இருக்குது, தாமிரபரணி ஆறு ஓடுது, திருநெல்வேலி மாவட்டம் அல்வா ஃபேமஸ்ஸு, தென்காசி இருந்துச்சு, இப்போ தென்காசி தனியாக போயிருக்கு. இப்படி சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். தூத்துக்குடினா உப்பு, தூத்துக்குடி முத்து, கருவாடு, மீன், இப்படி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு ஊரோட நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஜெயிலில் இறங்கி கொலை பண்ணுறதுலாம் பெருமையாக பேசி அதை அது தப்பு. அது இந்த விஷயமே வந்து தமிழ்நாட்டோட ஜெயினை கனெக்ட் பண்ணுறது தான் நானுமே கையில் எடுத்தேன். இலங்கை ஜெயிலுக்கு எனக்கு என்ன இருக்குது? மொத்தத்தில் எல்லா இடமும் சிறைவாசிகளை அந்த ஒரு வாட்டி ஜெயில் எடுத்துகிட்டா அவங்கள மறுபடியும் போலீஸ் டார்கெட் பண்ணுறது தப்பு. எங்கடா இருக்க பிடிச்சி கேஸும் போடக்கூடாது. திருந்துறானா திருந்தனும் விட்டுறணும். இப்போ கூட போலீஸ் 1 year தண்டனை கொடுக்குற தமிழ்நாடு போலீஸ் ஆக்டை வந்து ஸ்டே பண்ணிச்சு கோர்ட்டு. இப்படி போலீஸுக்கு பனிஷ்மெண்ட் பண்ண முடியும்? கோர்ட்டு தானே பண்ணணும், போலீஸ் பண்ணக்கூடாதுல்ல. நீ பழிவாங்கிறதுக்கு தண்டனை கொடுப்பீங்க, கோர்ட்டுக்கு தான் நம்பி பழிவாங்க மற்ற மனநிலை இருக்கும். அதிகாரிகள் பழிவாங்குவார்கள், கோர்ட்டு தான் அந்த மைண்ட் செட்டு கிடையாது. நடுநிலைங்கிறது அது தானே. சராசை தூக்கி பிடிக்கிறது தானே, கண்ணை கட்டி எந்த பக்கம் இருந்தால் சமமாக தீர்ப்பு கொடுத்துன்னு போனோம். அதுதான் அதை கூட நிறுத்துனாங்க. இதை தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். இலங்கையில் நடந்த சிறை கலவரத்தை பற்றியும் முக்கியமாக சிறை கைதி உருவாவதற்கு காரணம் இங்கே இருக்க ஒரு சொசைட்டியும் தான் ஒரு காரணம்னு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.